ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து உங்களுக்கு நல்லா போகும் தெரிஞ்சு அதோடைய ஷேர் நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது. தட் கேன் டெஃபினெட்லி பி டன் டேரெக்டாக ஷேர்ஸில் போகும்போது. ஆனால் எப்போவுமே இந்த எஃப்என்டோ இல்லைன்னா அந்த லிவரேஜிங் பண்ணி பொசிஷன் எடுத்து இன்ட்ராடே பண்ணுறதெல்லாம் வந்து கூடிய அளவுக்கு தவிர்க்கிறது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால தி என்டையர் யூனிவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் வில் பி கவர்டு பை மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் வந்து டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று டைமும் கம்மியாக இருக்குது, ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, ஒரு பிராண்ட் அங்கே இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட். அது வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரியல் எஸ்டேட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எப்போவுமே அது ஒரு மித்து, ரியல் எஸ்டேட்டில் லாஸே வராதுங்கிறது. அதுலேயும் உங்களுக்கு லாஸ் வரலாம். ஆனால் பழைய கணக்குகள் நீங்கள் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன். அது வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு, ரியல் எஸ்டேட்னா லாஸே ஆகாதுங்கிறது. பட் அது ஒரு மித்து, லாஸ் ஆகலாம். கோல்டுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள் இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாத காலகட்டங்கள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ஆடில் வர மாதிரி ஈவன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டாக இருக்கும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் அதிகபட்சமாக நான் பார்த்ததில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய டாக்டர்ஸ் நான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னாலும் அதை தாண்டி ரிஸ்க் அதில் அதிகம் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டாக்டர்ஸுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது செட் ஆகுமா? பேசிக்கலி நீங்கள் டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் டாக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் எந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒன் இஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸுக்கு ஒரு செலக்டட் ஷேர்ஸ் வாங்கி நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வெல்த் கிரியேஷன் வேண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஒன் திங். அது வந்து தாராளமாக பண்ணலாம் வித் அட்வைஸ் ஆஃப் யுவர் யாரை நீங்கள் அட்வைஸராக வச்சுருக்கீங்களோ அவர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு யூ கேன் நீங்களும் அதை பற்றி புரிஞ்சுட்டு யூ கேன் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதே சமயம் இதே டைரக்ட் எக்விட்டி மார்க்கெட்டில் யூ ஹேவ் காட் இந்த எஃப்என்டோ இல்லைன்னா டே ட்ரேடிங் அதெல்லாம் வந்து கூடிய வரைக்கும் அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்குண்டான டைம் இல்லாத சமயத்தில் better to stay away from these kind of options. Day trading இருக்கட்டும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் லிவரேஜ் பண்ணி மார்க்கெட்டில் லிவரேஜ் பண்ணி பொசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி பர்டிகுலர் ஹை ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. அதே சமயம் நல்ல இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து ஆஸ் பர் யுவர் அட்வைசர் அட்வைஸ் பண்ணுறது பொறுத்து, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஹெல்த் கேரில் இருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் ஃபார்மா கம்பெனி யூ ஃபீல் தட் இந்த ஃபார்மா கம்பெனி நல்லா போகல, ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து உங்களுக்கு நல்லா போகும் தெரிஞ்சு அதோடைய ஷேர் நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது. தட் கேன் டெஃபினெட்லி பி டன் டேரெக்டாக ஷேர்ஸில் போகும்போது. ஆனால் எப்போவுமே இந்த எஃப்என்டோ இல்லைன்னா அந்த லிவரேஜிங் பண்ணி பொசிஷன் எடுத்து இன்ட்ராடே பண்ணுறதெல்லாம் வந்து கூடிய அளவுக்கு தவிர்க்கிறது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சில டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் பாண்டை ரெஃபர் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ரைட்டா? பாண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் பாண்ட்ஸுடைய ரேட்டிங் என்ன இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். அகெயின் அந்த பர்டிகுலர் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து இட் வில் பி கம்பேரிட்டிவ் ஆன் அ லெசர் சைட். ஸோ உங்களுடைய பர்டிகுலர் கோலுக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகுமா, அதோடைய அந்த டெட் கம்போனன்ட் வந்து உங்களுக்கு ஹைலி ரேட்டட் பாண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அது ஒரு தப்பான ஒரு விஷயம் கிடையாது. யூ கேன் இன்வெஸ்ட் இன் நல்ல ரேட்டட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் வித் ரைட் கைண்ட் ஆஃப் பேக்கப் இன் பிளேஸ். அது இல்லாமல் சில என்சிடிஸ் ஆர் சில பாண்ட்ஸ் வந்து விச் இஸ் நாட் ரேட்டட் உங்களுக்கு வந்து ஓவர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கிற பாண்ட்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது. நல்ல பெரிய கம்பெனிஸுடைய பாண்ட்ஸ் விச் இஸ் கம்மிங் இன் வித் ரைட் கைண்ட் ஆஃப் ரேட்டிங் இன் பிளேஸ் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் என்சிடிஸ் இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் வித் அட்டாச்டு ரிஸ்க் இன் பிளேஸ். இது ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, தெர் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அட்டாச். அதுதான் உங்கள் கிரெடிட் ரேட்டிங் ப்ராசஸ்லேயே வந்து பண்ணுறது. எந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க, இட் இஸ் ஏன்னா தட் இஸ் த ரிஸ்கினஸ் இஸ் ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைட். அந்த மாதிரி ரேட்டிங் பொறுத்து நீங்கள் அதை புரிஞ்சு விட்டுட்டு then you invest in a bonds. It is not a bad option. Bonds வந்து ஆனால் கண்டிப்பாக ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. ரிஸ்க் ஃப்ரீங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே there is a element of risk attached including bank fixed deposit. பாண்டை விட்டுருங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட there is a element of risk attached. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்போ பாண்ட் அப்படிங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல எடுத்து ரிஸ்க் ஃப்ரீ இல்லை, கம்பேரிட்டிவ் ரிஸ்க் கம்மி, லோ ரிஸ்க். லோ ரிஸ்க். ஆனால் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்
டாக்டர்ஸ்க்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அதிகபட்சமாக ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறது ஓகே. டாக்டர்ஸுக்கு எந்த லெவலில் செட் ஆகும்? டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்க டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இக்விட்டின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க, செகண்ட் பாண்ட்ஸு சொன்னீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஆப்ஷன் போகும்போது உங்களுக்கு இக்விட்டி ஃபண்ட்ஸாக போகும்போது உங்களுக்கு டைரெக்ட் இக்விட்டிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸில் போகும்போது வந்து உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுடைய ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால தி என்டையர் யூனிவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் வில் பி கவர்டு பை மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் வந்து டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டைமும் கம்மியாக இருக்குது, ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, ஒரு பிராண்ட் அங்கே இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட். அது வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ இக்விட்டி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இக்விட்டிலே வந்து யூ காட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து யூ கேன் செலக்ட் வாட் எவர் சூட்ஸ் அவங்களுடைய பர்டிகுலர் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் கோல்ஸ் எதுக்கு எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சூட் ஆகுமோ அது தகுந்தாப்பில் யூ கேன் செலக்ட் தோஸ் ஃபண்ட்ஸ் இன் பிளேஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியர் ஆப்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக போகிறத விடையோ இல்லை டேரெக்ட் பாண்ட் மார்க்கெட்டில் போகிறத விடையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட்டில் போனீங்கன்னா என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸை வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூபாக கவர் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவரோட கிளைண்ட் ஒரு டாக்டராக இருக்கார். அவங்க எங்கெல்லாம் ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடோ ஒரு பில்டிங்கோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அதில் எங்கே வேணாலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கிளைண்ட் என்கிட்ட இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி வீடு வாங்குறதோ இல்லை ஒரு லேண்டாக வாங்குறதோ இல்லைனா ஒரு பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டு எந்த அளவில் செட் ஆகும் சார்? ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லெட்ஸே ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெர் இஸ் பேசிக் டிமாண்ட் சப்ளை ஈக்குலிபிரியம் தான். அப்போ வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் நிறைய இருந்துச்சு, சப்ளை கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து த கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட் ஹஸ் கிவன் இஸ் ஆன் த ஹையர் சைட். அண்ட் அகெயின் ரியல் எஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் போகும்போது அதில் வேண்டியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் இட் இஸ் ஆன் தி ஹையர் சைட். உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு போய் உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து 5 கோடி ரூபா சர்ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா டெஃபினெட்லி தட் உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகிறதுல தப்பு கிடையாது. ஸோ நார்மலி அஃபோர்டபிலிட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். உங்களுக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அண்ட் அகெயின் யூ நீட் டு ஹோல்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் லிக்விடிட்டிங்கிறது வந்து வேறு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காது. அண்ட் நீங்கள் செல் பண்ணணுன்னா இட் வில் டேக் டைம் ஃபார் யூ டு டிஸ்போஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அதை கேஷ் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் இன் பிளேஸ். அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் சச் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் தட் பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸ் இன் பிளேஸ், உங்களுடைய கோல்ஸுக்கும் உங்களுடைய நீட்ஸுக்கும் அந்த ரிட்டர்ன் போகுதுன்னா தட் இஸ் அ குட் ஆப்ஷன். ஆனால் அந்த பழைய ஒரு லேட் 90s அண்ட் மிட் 2000 வந்த ரிட்டர்ன்ஸ் இனிமேல் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லேருந்து வருமானா தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். அண்ட் இன்னொரு மித்து என்னென்னா ரியல் எஸ்டேட் வில் நெவர் மேக் லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்கிறது வந்து இட் இஸ் அகெயின் அ மித். இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கின அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அந்த வாங்கின விலையோ இல்லை அதோட கம்மியான ஒரு விலையிலோ கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் ரெண்டல் ஈல்டு பார்த்தீங்கன்னா யூ கான்ட் கம்பேர் இட் வித் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன். ரெண்டல் ஈல்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எப்போவுமே அது ஒரு மித்து. ரியல் எஸ்டேட்டில் லாஸே வராதுங்கிறது, அதுலேயும் உங்களுக்கு லாஸ் வரலாம். ஆனால் பழைய கணக்குகள் நீங்கள் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன். அது வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு, ரியல் எஸ்டேட்னா லாஸே ஆகாதுங்கிறது. பட் அது ஒரு மித்து, லாஸ் ஆகலாம். ஓகே, அது மாதிரி லோ ரிஸ்க் அண்ட் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோல்டை சொல்கிறாங்க. டாக்டர்ஸில் பர்டிகுலராக சில பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் கோல்டு ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பாருங்களேன், இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப பல வருஷங்களாக எங்கேயுமே பெருசாக ஒன்றும் இறங்கலை. இப்போ அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஃபியூச்சரும் அப்படி தான் இருக்க போகுது. அப்போ நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சில டாக்டர்ஸை பார்க்குறோம். டாக்டர்ஸ்க்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரைட் ப்ராஃபிட்டாக இருக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது கோல்டு வந்து நார்மலி ஹவு இட் ஹாஸ் கன்சிடர்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு. அண்ட் அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது எத்தனை பேர் வந்து இட் ஹாஸ் கீப்பிங் இட் அஸ் அ சென்டிமெண்டல் வேல்யூ வச்சுட்டு நீங்கள் கோல்டாக ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா எவ்வளோ பேர் அதை திருப்பி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பாங்கங்கிறது வந்து தட் இஸ் ஸ்டில் அ இமோஷனல் கனெக்ட் அட்டாச் டு இட். அப்படி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இப்போவும் தயங்குறாங்க ஸோ விற்கிறதுக்கு. பட் இப்போது ஆஸ் அ ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் அ குட் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அகெயின்ஸ்ட்
இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கோல்டு இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ரிட்டர்ன்ஸ் வந்து பாக்கி இருக்கிற அசெட் கிளாஸை பீட் பண்ணுமானா அகெயின் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு தெர் வாஸ் அ டைம் பீரியட் வென் கோல்டுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள் இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாத காலகட்டங்கள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ஆடில் வர மாதிரி ஈவன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க். ஓகே, ஒருவேளை அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா ஸ்டில் இன்னைக்கு உள்ள டேட்டில் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு ஹையில் தானே இருக்கு. அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவை இருந்தது வந்து அதுக்கு அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமோ இருந்ததுன்னா வேறு இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்லாத டைமில் உங்களுக்கு அவசியம் வந்துருச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் would have not given you expected return. அப்போ ஒருவேளை ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒருவேளை பாரா அப்படி வாங்கி வைக்கிறதுனால ஒன்றும் லாஸ் இருக்காது இல்லையா? நீங்கள் பாரா வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கோல்டு டிமேட் ஃபார்மில் நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கலாம். ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் போகும்போது நார்மலி ஜுவல்லரியாக வாங்குறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் உங்களுடைய அந்த மேக்கிங் சார்ஜஸ் அந்த பாக்கி இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணும்போது இட் வில் நாட் பி ப்ராஃபிட்டபிள் ஒரு இதில் போகாது. த சேம் டைம் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் போகும்போது தட் இஸ் த வே இன் விச் யூ நீட் இன்வெஸ்ட். ஒன்று வந்து டிமேட் ஃபார்மில் நீங்கள் வாங்கலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம், இல்லை கோல்டு பாண்டு நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி பண்ணுறது இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். சில பேர் இந்த ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் அதில் இந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் இருக்கிறதுனால அதில் சம் ரிஸ்க்கும் இருக்குது. டாக்டர்ஸுக்கு இந்த கரன்சி அப்படிங்கிறது செட் ஆகுமா? நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது வந்து முதல்ல சொன்ன மாதிரி எஸ்பெஷலி ஃபார் டாக்டர்ஸ், அவங்களுக்கு டைம் இல்லாமல் அவங்க ப்ரொஃபஷன்லேயே பிஸியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தட் இஸ் இன் டேஸ் டைம் 2 நாள் 3 நாள் வர ஃப்ளக்சுவேஷன்ஸில் வர ப்ராஃபிட்டோ அதில் வர இன்கமோ வந்து பெட்டர் டு அவாய்டு. ஏன்னா அந்த மாதிரி இன்கம் இஸ் நாட் தேர் ப்ரையாரிட்டி. அவங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸுக்கு அவங்க போகிறது வந்து பெட்டர். இந்த கரன்சி இதெல்லாம் வந்து இட் இஸ் பெட்டர் லெஃப்ட் டு எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் இந்த ட்ரேடிங்லேயே ஃபுல்ஃப்ளெஜ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் பெட்டர் டு லீவ் இட் டு தோஸ் பீப்புள். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு மேனேஜ் ஆர் ஒர்க் ஆர் ஃபோக்கஸ் ஆன் தேர் ப்ரொஃபஷன் rather than getting into a trading perspective. Currency எல்லாம் வந்து it is more on trading. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் போகாமல் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். கமாடிட்டி இந்த மாதிரியில் போகலாமா? ஒரு ஆயிலோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதில் கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது? கமாடிட்டி ஆல்சோ இட்ஸ் அகெயின் இட் இஸ் மோர் இன் டு த ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, அது அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் முடியும்போது இட் இஸ் த பொசிஷன் வில் கெட் க்ளோஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து இட் இஸ் அகெயின் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்டில் தான் போகும். அதெல்லாம் வந்து கூடிய அளவுக்கு வந்து அன்டில் அன்லெஸ் யூ ஆர் டூ மச் இன்க்ளைன்ட். ஒரு டாக்டராக இருந்தும் இந்த கமாடிட்டி மார்க்கெட்ஸில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் யூ கேன் கோ. அஸ் அ நார்மல் ப்ரொஃபஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். இது மாதிரி இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டாக்டர்ஸுக்கு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும். இல்லை, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலி இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் டேரக்ட்லி இன்வெஸ்ட் இன்டு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாது. டேரக்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் வந்து யூ கேனாட் இன்வெஸ்ட். ஹெட்ஜிங்கிறது வந்து என்ன, யூ ஆர் மேனேஜிங் யுவர் எக்ஸிஸ்டிங் ரிஸ்க் இன் பிளேஸ், அதுதான் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்என்டோவில் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த எஃப்என்டோ இஸ் ஆக்சுவலி எஸ் அ ஹெட்ஜிங் டெக்னிக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எப்படி மாறிடுச்சுன்னா இந்த எஃப்என்டோவில் போகிறதே வந்து மார்ஜினல் லிவரேஜ் பண்ணி டேக்கிங் ஹியூஜ் ரிஸ்க் அண்ட் கெட்டிங் இன் டு த மார்க்கெட். இதெல்லாம் இட் இஸ் பெட்டர் டு லீவ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் இன் பிளேஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்லி இன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். அது இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது உள்ளே போனால் ஒன்று வந்து யூ வில் கெட் இன் டு அடிக்ஷன் இன் பிளேஸ். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நியூரோ எக்கனாமிக்ஸ். அது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து வில் பி ஈஸிலி ஏபிள் டு கனெக்ட். இந்த நியூரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா ஹவு யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். உங்கள் பிரெயினில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும். வென் யூ டாக் அபவுட் ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி மார்க்கெட். இப்போ கரன்சி மார்க்கெட் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா யுவர் பிரெயினில் இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வில் கிவ் யூ adrenaline rush in place so that அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டும். ஸோ நியூரோ எக்கனாமிக்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ சயின்ஸ் which teaches you உங்களுடைய பிரெயின் நியூராலஜியும் எக்கனாமிக்ஸும் ரெண்டும் எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குன்னு. ஸோ பேசிக்கலி டாக்டர்ஸ் வந்து இந்த நியூரோ எக்கனாமிக்ஸை பற்றி உண்டான பேசிக்ஸ் புரிஞ்சிட்டாங்கன்னா they can take better decisions where not to get into high risky investment options. And practically there have been doctors who got into இந்த ட்ரேடிங்குள்ளே போய் and got more or less what you can say it is addicted towards trading, and அதனாலே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் கூட it has happened where they got into a huge financial commitments in place. So it's always better to avoid these kind of speculative investments.
ஈக்விட்டியில் பண்ணாமல் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி அந்த மாதிரியான இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஈக்விட்டியில் பண்ணுறது டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஈக்விட்டின்னு சொல்கிறத விட இட் இஸ் மோர் ஆஸ் லைக் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டிங் போகிற மாதிரி இருக்குன்னு டாக்டர்ஸுக்கு. அண்ட் அகெயின் இட் இஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து யூ ஆர் டைரக்ட்லி டேக்கிங் அ equity in place. It comes with a huge element of risk, and again on the particular syndicate வந்து whether they are very well known to you, there are a lot of angel networks, and the network you can become a member, and அதுக்கும் வந்து you need to clearly understand what is the business plan of that particular startup is. நிறைய ஸ்டார்ட்அப்ஸில் வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் ஹஸ் மேட் ரியல் பிக் மணி. அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 கம்பெனி தான் இட் வில் பிகம் அ சக்ஸஸ் ஸ்டோரி, வேறு 8 கம்பெனியும் இட் வில் பி லாஸ் மேக்கிங். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன் அவுட் ஆஃப் 10 இந்த 2 கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதில் வந்து யூ நீட் டு see your profits. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து அகெயின் நீங்கள் ஒரு ஏஞ்சலாவோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெல்த் கேரில் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டார்ட் அப் வருது, ஓகே, இதே ப்ரொவைட் பர்டிகுலர் ஹெல்த் டெக்கில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் அண்ட் யூ பர்சனலி ஃபீல் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அது வந்து நல்லா பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா யூ கேன் ட்ரை இன்வெஸ்டிங் இன் தட். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆஸ் அ ப்ரைவேட் equity or ஏஞ்சல் ஆவரேஜ் அக்ராஸ் த குளோப் அதோடைய ஆவரேஜ் ரேஷியோ இஸ் அவுட் ஆஃப் 10 only 2 will be successful. அந்த 2 சக்ஸஸ் ஆகிறது வந்து இட் வில் கிவ் யூ பயங்கர ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வேறு அந்த 8 கம்பெனி வந்து அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க தயாராக இருக்கணும். அண்ட் அகெயின் அப்படி போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு தெரிஞ்ச கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல், அந்த ஃபவுண்டரை உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும்னா யூ கேன் டேக் ஏ ரிஸ்க். அது வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு வர முன்னாடி அந்த equityயில் தைரியமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் தி ஐடியா ஆர் கான்செப்ட். உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரினா யூ கேன் அகெயின் கிவ் இட் அ ட்ரை. ஓகே, ஒரு புதிய தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரிஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கு டாக்டர்ஸ் ரிலேட்டடான சில துறைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த துறைகள் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன், இப்போ ஹெல்த் டெக் வந்து இட் இஸ் அ ஹேப்பனிங் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தில் ஹெல்த் டெக் கம்பெனிஸ் நிறைய லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மெடிக்கல் டெக்னாலஜி வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் இருக்குது. அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன, அந்த பிஸ்னஸ் ஸ்கேலபிளாக. ஏன்னா தட் ஹாஸ் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் வந்து தான் அந்த பிஸ்னஸே நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்ஸில் ஹெல்த் டெக் ரிலேட்டடாக இருக்கிறதுல அதை பற்றி உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே, இப்போ டாக்டர் சைட்லேருந்து ஃபினான்ஷியல் ஓரளவு க்ரோத்தில் போயிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற சில நபர்கள் இருப்பாங்க. நீ பிஸியாக இருக்கிற, நீ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன்ஸ். இல்லை நான் கொஞ்சம் போடுறேன், நீ கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீ ஃபினான்ஷியல் மட்டும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இது டாக்டர்ஸ்க்கு செட் ஆகும்? இது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான கொஸ்டின். இது டாக்டர்ஸில் எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அது வந்து அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் the trust factor between you and the person யார் கேட்குறாங்களோங்கிறது. அண்ட் ரெண்டாவது ஃப்ரம் அ பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு அதை பற்றி கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்கே அந்த பணம் வந்து இன்வெஸ்ட் ஆக போகுது, எப்படி ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா பெட்டர் டு அவாய்ட் இட். அண்ட் அகெயின் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிலேஷன்ஷிப். நார்மலி இஃப் இட் இஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஹூ இஸ் ஆஸ்கிங்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் ப்ரொஃபஷனலாக கேட்கலாம். வென் இட் கம் டு யுவர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கறதுக்குனால வாய்ப்புகள் கம்மி. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி அதில் வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகுங்கிறது தெரிஞ்சு ஒரு டாக்குமெண்டடாக அதுக்குண்டான ப்ரூஃபை நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பீயிங் ஏ ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து அவர்கிட்ட வந்து வேறு எந்த ரீதியிலையும் அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திருப்பி வாங்குறது கஷ்டமாக இருக்கக்கூடாது. சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற நபர்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. தேங்க்ஸ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.